ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அது இந்த மாதிரி சிக்னேச்சர் ஃபோர்ஸை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப்பு சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரெயின்லையும் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி பஸ்ஸுலையும் பிளான் பண்ணோம். அப்புறம் பொள்ளாச்சியிலேருந்து கார் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் லாட்ஸ் ஆஃப் சொதப்பல். ஸோ இந்த ட்ரிப்பை நாங்கள் வேறு மாதிரி மாற்றினோம். சென்னையிலேருந்து திருப்பூருக்கு ட்ரெயின்லையும் திருப்பூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட காரை வாங்கிட்டு அங்கேருந்து இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஓன் கார்லேயும் ஓன் பைக்லேயும் போகிற மாதிரி வராதுங்க. நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுட்டே அங்கங்கே நிறுத்தி இந்த இயற்கையை நல்லா ரசிச்சுட்டே போகிறதுக்கு இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. பொள்ளாச்சி, வால்பாறை, அதிரம்பள்ளி ஃபால்ஸ் இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை ரசிக்கணுன்னா நமக்கு கண்டிப்பாக பைக்கோ இல்லை காரோ தேவை. இப்போ ஒரு வழியாக நம்ம மங்கி ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். மங்கி ஃபால்ஸில் ஒரு குழியில் போட்டு அங்கேருந்து நம்ம இந்த பயணத்தை தொடங்குறோம். அடுத்த ஸ்பாட்டு இந்த 9th பெண்டு. இந்த 9th பெண்ட்லேருந்து ஒட்டுமொத்த ஆழியார் டேமோட அந்த அழகான புல் நீர் இருக்க அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே ஒரு ஏர்பின் பெண்டும் ஏறி மேலே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் அங்கங்கே காட்டு பண்ணி மயில் இதெல்லாம் பார்த்தோம். ஒரு வழியாக ஃபைனலாக இந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் ஆனோம். ஸோ இங்கே டீ செம்மையாக இருக்குங்க. ஆனால் இப்போ தெரியல, ஏன்னு தெரியல, இந்த தடவை கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு. எல்லோரும் என்னை கலாய்ச்சிக்காங்க இங்கே டீ நல்லா இருக்குன்னு. நான் இங்கே தான் பொள்ளாச்சியில் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணதால் அடிக்கடி இங்கே வருவேன். ஸோ இங்கே டீ செம்மையாக இருக்கும். பட் இந்த தடவை கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கர வைப் பண்ணிக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். போடு விட மாட்டேன். ஆடு பெரியப்பானா ஆடுது பெரியப்பா. ஒரு வழியாக இந்த 7th வால்பாறை ரீச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வால்பாறை வந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்காத வீடியோ எடுக்காத போக மாட்டாங்க. ஏன்னா சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸுங்க இது. இந்த இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த இடம். கண்டிப்பாக இந்த இடம் வால்பாறை போனீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரைட் சைடுல பாருங்க, ஒண்ணுமே தெரியல.
எங்கேயாவது ஓரம் கட்டலாமான்னு பாருங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் மிஸ்டில். நல்லா இருக்கு சீனரி. வால்பாறை இதே தாங்க எதிர்பார்த்து இவ்வளோ தூரம் வந்தோம். சச் அ பியூட்டிஃபுல் கிளைமேட்டுங்க, வேற லெவலில் இருக்குங்க பாருங்க கிளைமேட். இந்த இடத்துல ஒரு ½ மேலே நின்றுட்டு பயங்கர என்ஜாய் பண்ணோம். அந்த கிளைமேட்டில் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இந்த இடம். அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எதமாக அங்கே ஒரு கடையில் நூடுல்ஸ் இருந்தது, அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு பயங்கர என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அந்த கடைக்காரர்கிட்டே கேட்டோம் நெக்ஸ்ட் பாயிண்ட் எதுன்னு. அப்போது அவங்க சொன்னது தன்னார் வியூ பாயிண்ட்டு, அங்கே போக சொன்னாங்க. ஸோ அடுத்தது அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு வழி தெரியுது பார்த்தீங்க, அந்த வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம். வேற லெவல் கிளைமேட்டுங்க. 7th Heaven இதுதாங்க 7th Heaven. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3900 அடி கடல் மட்டத்துலேருந்து உயரத்தில் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 2nd லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் ஏர்பின் பெண்ட் உள்ள ஒரு மலை பிரதேசம் அது இதுதாங்க. நம்ம இப்போ 32வது பெண்டில் உள்ள அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆமாங்க, வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஒருவேளை நம்ம சொர்க்கத்துக்கு வந்திருக்கோமா அந்த ஃபீல் தாங்க இருக்குது. ஒரு காலேஜ் டீமு நல்லா சாங் போட்டு ஒரே வைப் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் கூட சேர்ந்து அந்த சாங்குக்கு வைப் பண்ணிட்டு இருந்தோம். இங்கேருந்து போகவே மனசு இல்லாமல் இந்த இடத்த விட்டு கிளம்புறதா இருக்குது. ஸ்டில் நம்ம இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட் தான் பார்க்க முடியும். இன்னும் 2-3 இடம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நேர இன்மை காரணமாகவும் சீக்கிரமாக நம்ம ஸ்டே வந்து சோலியார் டேம் கிட்ட போட்டுறதுனால ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதாங்க நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன், கூழாங்கல் ரிவர். பயங்கரமாக இருந்தது, தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததால் கீழே இறங்கி நம்மளால் போக முடியல. இந்த இடத்துல மீன் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே இந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்ரு ஃபுல்லாக காட்டு வழியில் போனோம். கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டுன்றதுனால நேரமாக போனோன்றதுனால கிளம்பிட்டோம். ஸோ நேராக சோலையார் டேம் போயிட்டு இந்த வீலாகவே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எபிசோடு மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிரம்பள்ளி டு வால்பாறை டு அதிரம்பள்ளி ரோடு பயங்கரமான ரோடு, பயங்கரமான அட்வென்ச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.